இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். நம்முடைய ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் மாதேஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது மத்திய அரசு என்று கூற வேண்டும். பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும், சிந்து நதி ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட முடிவுகள் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தவிருக்கிறது சார்? மெசேஜ் அனுப்பணும் இல்லையா? முக்கியமா இது பாகிஸ்தான்ல இருந்து டெரரிஸ்ட் பாகிஸ்தான் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட வந்து இந்த வேலையை பண்ணிருக்காங்க. போன தடவை புல்வாமா அட்டாக்கு அப்புறம் ஸ்ட்ராங் மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம், இந்தியா தயங்காது வந்து அடிக்கிறதுக்கு எல்லையை தாண்டிங்கிறது. அதனால இப்ப இருக்கிற ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்றது, இண்டஸ்ட்ரி தியேட்டர் ஃப்ரீஸ் பண்றது, வாகா எல்லையை மூடுறது, அப்புறம் எம்பசியில் இருக்கிற ஸ்டாஃப் குறைக்கிறது, இவங்களை வெளியேற்றுறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இனிஷியல் ஸ்டெப் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு. இன்னும் பெரிய ஆக்ஷன் இதுக்கப்புறம் ஃபாலோ ஆகும். அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னா இந்தியா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் சார்? பாதுகாப்பு மந்திரி கிளியராகவே இண்டிகேஷன் காமிச்சிருக்காரு. திருப்பி அடிப்போங்கிறது தான் கிளியரா சொல்றது அதனுடைய அர்த்தம். அதனால இது வந்துட்டு அக்செப்டபிள் கிடையாது. ஒரு அமைதியா இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற அது நிறைய டூரிஸ்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு எத்தனை பேர் சுட்டு கொண்டது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதனால இதுக்கு திருப்பி கண்டிப்பா பதிலடி கொடுத்தா ஆகணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தாகணும். போன தடவை மாதிரி பாலக்கோட் மாதிரி கொஞ்சம் செலக்டட் ஏரியாவில் மற்றவங்களுக்கு இது வராமல் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு பண்ணியிருந்தோம். அதை விட இப்போ ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திரு மாதேஸ்வரன், அதே போல அரசாங்க ரீதியான உறவுகள் கிட்டத்தட்ட முடக்கப்படுகிறது அப்படின்னே பார்க்கலாம். நிறைய இந்த முடிவுகளை எடுத்து இது பாகிஸ்தான்ல என்ன விதமான சூழலை ஏற்படுத்தலாம் திரு மாதேஸ்வரன்? டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் இந்தியா கட்டாயமா பண்ணோம். ஏன்னா இந்தியாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. அதனால பாகிஸ்தானை முடக்குவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் எக்கனாமிக்கலி இப்போ ரொம்ப ஒரு கிரைசிஸ் ஸ்டேஜில் இருக்கு. அதனால மற்ற இன்டர்நேஷனல் பாடிஸோட சேர்ந்து அதனுடைய எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். போன தடவை அந்த மாதிரி பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ணோம்னா தான் இந்தியா மேல இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் அவங்க பண்ண ஆக்ஷன், அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு அதனுடைய விளைவுகள் எவ்வளவு அதிகமான விலை கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறத தெரிஞ்சாதான் அவங்க அதை நிறுத்துவாங்க. அதனால அந்த ஆங்கிள் தான் அவங்க கவர்மெண்ட் கரெக்டா போகும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்க நன்றி திரு மாதேஸ்வரன். இதே போல நம்முடைய தொலைபேசி வாயிலாக குரூப் கேப்டன் ஓய்வு பெற்ற அதிகாரி வினோத் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன், நன்றி சார். இப்போ பகல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்த மாதிரியான முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இது என்ன விதமான அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தும்? வரலாற்று ரீதியாக பார்த்தோமானால் இப்படிப்பட்ட முடிவுகளை இதற்கு முன்னர் இந்தியா எடுத்திருக்கிறதா? இந்த 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு நான் கார்கிலும் பார்த்துருக்கேன், பராக்கிரம், பாலாகோட், இந்த 3 வாரம் நம்ம பங்கெடுத்திருக்கேன். அந்த ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு சொல்றேன். இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் 4 பாயிண்ட்ல ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார்க் விசா கேன்சலேஷன். அதுவும் 48 மணி நேரத்துல நீங்க சார்க் விசால வந்திருக்கிற பாகிஸ்தானி நேஷனல்ஸ் திரும்ப போக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஆல் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், எம்பசி ஸ்டாஃப்ல இருக்கிற இந்த டிஃபென்ஸ் பர்சனல் இருக்காங்க, அவங்களையும் பர்சனா நான் கிராட்டா ஆக்கிட்டு அவங்கள போக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த 2 பாயிண்ட், அந்த 4 பாயிண்ட்ல இந்த 2 பாயிண்ட் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல 2வது பாயிண்ட் இன்னும் முக்கியம். ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நீங்க காலி பண்ண சொல்றது சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருந்தும் அவங்களும் அதே மாதிரி ஒரு நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாஃபையும் திருப்பி அனுப்பிடுவாங்க. அதுதான் இது குட் ப்ரோகோ மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா ரெண்டு சைட்லயும் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இல்லைன்னா டிஃபென்ஸ் ஸ்டாஃபை புல் அவுட் பண்றது ஒரு டிஃபென்ஸ் ஆர் மிலிட்டரி ஆக்ஷனுக்கு முன்னாலதான் இந்த மாதிரி பண்றதாக நம்மளுக்கு வரலாறு சொல்றது. ஸோ ஷேப் ஆஃப் திங்ஸ் டு கம் ஒரு அடுத்த 48 மணி நேரத்துல ஆகும்னு நமக்கு சொல்ல முடியாது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஹெல்ட் இன் அபயன்ஸ் போட்டிருக்கிறது அது ஒரு சகஜமான ஒரு பாயிண்ட் தான்.
இதுக்கு முன்னாலே இந்த 2-3 வாட்டி இந்த மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபேன்ஸ்ல போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டர் ட்ரீட்டி இருந்தது, அதையும் அபேன்ஸ்ல போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆனா இந்த முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த மிலிட்டரி பர்சனல் ரெண்டு சைட்ல இருந்தும் திரும்ப அனுப்புறது தான் ஒரு முக்கியமான ஸ்டெப். ஸோ இதோடைய ஃபாலோ அவுட் என்ன ஆகும் 48 மணி நேரம் கழிஞ்சு தான் சொல்ல முடியும். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 2-3 நாள்ல மிலிட்டரி ஆக்ஷன் வர்ற வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் யார்கிட்டையும் பேசல, இது என்னுடைய சொந்தமான அனுமானம். ஓவர் டு யூ. திரு வினோத், நீங்க சொன்னது மாதிரி பார்த்தோம்னா இப்போ இந்தியா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை பாகிஸ்தான் நாட்டுக்கு அளித்திருக்கிறது அப்படின்னு கூட முன்னாடி நம்ம கிட்ட பேசின ஓய்வு பெற்ற அதிகாரி நம்முடைய பகிர்ந்து கொண்டார். அதை வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான் இப்போ இந்த ஆக்ஷன்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் ஈக்குவலி சேம் ஆக்ஷன் தான் எடுப்பாங்க. அதுதான் வரலாறு நமக்கு சொல்றது. ஆனா அவங்க கிட்ட ஒரு வாட்டர் ட்ரீட்டி கிடையாது. ஏன்னா இந்த ரிவர்ஸ்ல இந்த பஞ்சாப் 5 நதிகள் போகிறது இல்லையா, அதுல வந்து அவங்க லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம காவேரி வாட்டர் ட்ரீட்டி மாதிரி பாத்துக்கோங்களேன். நம்மளுக்கு காவேரி நதி தண்ணி வர்றது கர்நாடகால இருந்து தானே. ஸோ அதனால தானே நம்ம டிஸ்பியூட். அதே மாதிரி இங்க இருந்து போற வண்டி இந்த நதிகள்ல தான் தண்ணி அந்த பக்கம் போறது. அதாவது பாகிஸ்தான்ல போய் அவங்க அதை வச்சு யூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கும் பின்ன அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரீட்டி தான் அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் அண்ட் லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் ட்ரீட்டி. இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அது நம்ம எல்டன் அபேன்ஸ்ல போட்டுட்டோம்னா நம்ம வந்து தண்ணியை டைவெர்ட் பண்ணிடுவோம். தண்ணியை டைவெர்ட் பண்ணி இதுவும் சூடு காலத்துல தண்ணியை டைவெர்ட் பண்ணோம்னா அந்த இண்டஸ் நதியில இருக்கிற மக்கள்கள் எல்லாம் அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆகி பீஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் நீங்க பீஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இது வந்து பாகிஸ்தான் மக்களை வைத்து கொண்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேலேயும் பாகிஸ்தானுடைய ஆர்மி மேலேயும் ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கான ஒரு லாங் டேர்ம் ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க இதை. ஏன்னா ஜூலை வரைக்கும் மழை கிடையாது பாகிஸ்தான்ல. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில இந்த போற தண்ணி தான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் பண்றாங்க. நிச்சயமாக நீங்க சொன்னது மாதிரி பல முக்கிய முடிவுகளை இந்தியா எடுத்திருப்பதன் மூலம் இதற்கு பாகிஸ்தானும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னே பார்க்கலாம். இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வினோத். நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாதவன். முக்கியமான முடிவுகளை இந்தியா எடுத்திருக்கிறது என்று பார்க்கலாம். மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது முதற்கட்டமாக? இதுல முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம வெளிநாட்டு உறவு சம்பந்தப்பட்ட, அதாவது டிப்ளமேட்டிக் சொல்றோங்க, அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை முதல்ல ஒரு நடவடிக்கைகளை எடுத்ததுன்னா தான் ஒரு விதமா பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தி போகும். நாம் இது சும்மா உட்காந்துருக்கல, ஒரு 24 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம். அதை ஒரு உடனடியாக ஏதாவது தெரிவிக்க வேண்டும், அது பண்ண வேண்டும் என்ற ஆவலோடு இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, பாதுகாப்பு கமிட்டி இதை 4-5 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. அதுல முக்கியமா இந்த சிந்து நதி, அதாவது இண்டஸ் வாட்டர் பாகிஸ்தானுக்கு இந்தியால இருந்து தான் போகுது. உலார் பராஜ், அங்க உலார் லேக்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு ஒப்பந்தப்படி ஒரு 20% தான் இந்தியாவுக்கு வச்சுக்கலாம். ஆனா இந்தியாவின் அது மலைப்புற பிரதேசம் எப்படின்னா, இந்த லேக்ல இருந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு வேணும்னா இந்தியா அந்த தண்ணியை தடுக்க முடியும், அதாவது போவதை குறைக்க முடியும். அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான இது ஒரு நடவடிக்கையா பார்க்கறேன். ஏன்னா அது ஒரு பாகிஸ்தானின் விவசாயத்துக்கு அது ஒரு கேடாக முடியும். 2வதாக 55 மக்கள், அதாவது அதிகாரிகள் இருக்கும் ராணுவ தூதரகத்துல அதை 30 குறைக்கிறாங்க. அப்புறம் விசாவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானின் சாமானிய மக்களும் வெளியுறவு சம்பந்தப்பட்டவர்களும் அல்லது வணிக சம்பந்தப்பட்ட ஏதாவது இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இது ஒரு செய்தியாக போய் சேரும். இது தாக்குதலை எடுத்து பல்வேறு முடிவுகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. தொடர்பான கருத்துக்களை கூட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு வினோத்.